வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து எலக்ட்ரிக் காருக்கு வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய மாடல் பின் வந்து இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாடல் பின்னு. இங்கே வந்து 3 டைப் ஆஃப் மாடல் பின் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து சார்ஜிங்ட்டு காட்டும். இதில் பாருங்கள் சார்ஜிங்ட்டு காட்டுது. இப்போ சார்ஜ் வந்து ஏறிட்டுருக்கு. இப்போ ஒவ்வொரு வண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி மாடல் பின் இருக்கும். இப்போ இந்த வண்டியோட பின் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா டபுள் பின் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எப்படி மொபைலுக்கு சி பின்னு, நார்மல் பின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாடலில் வந்து பின் இருக்குது. இது ஒரு பின் டைப்பு. உங்களுக்கு சார்ஜ் வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பின் டைப்பு. இங்கே ஒரு பின் டைப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ சார்ஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு வண்டி வாங்குறப்போ அவங்க வந்து எந்தெந்த சார்ஜ் எவ்வளோ மணி நேரம் போடும் அப்படிங்கிறத வந்து காட்டுவாங்க. இப்போ இது வந்து டாடா பவரோட இ சார்ஜர் மிஷின்ஸு யூனிட்டு. இப்போ இதே மாதிரி ஏத்தர் வண்டிக்கும் இப்போ சார்ஜர் பார்க்கலாம் நம்ம. இப்போ ஒரு வண்டிக்கு வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சார்ஜிங் லொக்கேஷன் வந்து மேப்பும் அவங்க காட்டுவாங்க. ஸோ வண்டி வாங்குறவங்க அவங்க டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க, எவ்வளோ சார்ஜிங் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்ட்டு. அது பிரகாரம் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டாட்டாவோடது பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஏதர் மிஷினோட சார்ஜிங் இது. இதோட பின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாடலில் வந்து சார்ஜிங் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க.